எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும், இந்த புத்தாண்டினுடைய முதல் மாதம் எப்படிப்பட்ட தன்மையில் கொடுக்கும், இதெல்லாம் சாதகமாக இருக்குது, இதெல்லாம் சாதகமற்ற தன்மையில் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. நான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எதிர்பார்த்த நிறைய திருப்பங்களை கொண்ட ஒரு காலகட்டமா இந்த ஜனவரி மாதமானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் சந்தோஷமும் கொஞ்சம் சங்கடமும் கலந்த ஒரு கலவையாகவும் இந்த மாதமானது இருக்கும். அது ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இந்த சனி பயிற்சியில இருந்து உங்களோட வாழ்க்கையில இருந்த கஷ்டங்கள் மெல்ல மெல்ல விலக போகுதுங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சனி பயிற்சி பத்தி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், தாராளமா நீங்க போய் பார்க்கலாம். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அந்த அளவுக்கு கஷ்டங்கள், சொல்ல முடியாத துயரங்கள், போராட்டங்கள், மன ரீதியா அதிகமான மன உளைச்சலை கண்ட ஒரு ராசினா அது கடகராசிக்காரங்க தான். லாஸ்ட் ஒரு 2.5 வருஷமா நீங்க நல்லாவே இல்லை. வாழ்க்கையில சந்தோஷமும் சோகமும் கலந்த ஒரு கலவையா நிறைய பேருக்கு இருந்திருக்கும். சிலபடிய வாழ்க்கையில வெறும் சோகங்கள் மட்டுமே இருந்திருக்கும். ஸோ அது ஏன்னா அஷ்டம சனி தான். குடும்பத்துல பிரச்சனை, நிம்மதி இல்லாத தன்மை, வேலையில பிரச்சனை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், எங்கடா போய் புலம்புறது, யார்கிட்ட புலம்புறதுன்னு தெரியாம வாழ்க்கையே ஒரு மாதிரி கஷ்டமா போயின்றது கடகராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டினுடைய முதல் மாதம் கண்டிப்பா ஓரளவுக்கு மனசுக்கு ஆறுதலை மெல்ல மெல்ல கொடுக்க ஆரம்பிக்கும். இதுல வந்து புனர்பூசம் பூசத்துக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்குங்க. ஆனா ஆயுள்யத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சுமாரான ஒரு காலகட்டங்கள் தான் நீடிக்கும். சரிங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த டைமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துடைய முதல் பகுதியில ராசிக்குள்ள செவ்வாய் வந்து வக்ரம் பெற்ற தமிழ் இருக்கிறது ஓரளவுக்கு சிறப்பு தான். மனசுல தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும், விடாமுயற்சியை கொடுக்கும். சரிங்களா? எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், வாழ்க்கை வந்து நம்ம கையில தான் இருக்கு, எதுவுமே நம்ம கை மீறி போகாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாழ்க்கையை வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்ல வந்து அணுகின்ற தன்மை இது வந்து கொடுக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துடைய முதல் பகுதியில ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் மறைவு பெற்றிருப்பாங்க. 6ஆம் இடத்துல சூரியன் புதன் மறையும் போது என்ன ஆகுனா தேவையற்ற கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும், கொஞ்சம் வீண் பண விரயங்களை கொடுக்கும். சரிங்களா? இதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை நிதானம் இந்த மாதத்துடைய முதல் பகுதியில கொஞ்சம் தேவை. கொஞ்சம் என்ன சொல்றதுங்க, சாதகமற்ற விஷயங்கள் இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் புதன், 8ஆம் இடத்துல சனி சுக்கிரன், ரெண்டுமே அந்த அளவுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் கிடையாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில திடீர்னு புதிய மாற்றங்கள், திடீர்னு வந்து நீங்க நினைக்காத அளவுக்கு ஓரளவுக்கு வாழ்க்கையில ஏற்றத்தை பார்ப்பீங்க. திடீர்னு வந்து புதிய நபர்களால சில அறிமுகங்களால சில ஏற்றங்களை கண்டிப்பா பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே இந்த மாதங்கள் கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? அதாவது நீங்க ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, ஆனா அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். அது வேலை ரீதியாகவும் சரிங்க, குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க, கண்டிப்பா ஒரு திருப்பங்களையும் ஒரு மாற்றங்களும் கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம ராசிக்கு 4ஆம் அதிபதி 8ல மறையும் போது என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் வீடு, மனை, வாகன வசதி கடன் வாங்கி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கொடுக்கும். அப்போ பேங்க்ல வந்து லோன் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, லோன் கிடைக்காம இருக்கு, தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல தற்போது லோன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 5ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கும்போது ஓரளவுக்கு மனசுல நிம்மதி, சந்தோஷம் மெல்ல மெல்ல ஆரம்பமாகும். ஓரளவுக்கு தைரியமாவே இருப்பீங்க. சரிங்களா? எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வாழ்க்கையை வந்து கொண்டு போவீங்க. அது மட்டும் இல்லாம ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து புதன் வந்து 12ஆம் விரயஸ்தானத்தை பார்க்கலாம். சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது, வெளியூர் போறது, அப்ராட்ல வந்து வேலைக்காக முயற்சி பண்றது, இது சார்ந்த விஷயங்கள் சாதகமா அமைஞ்சு முடியுங்க. ஸோ அப்போ வெளிநாட்டுல வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் வந்து நிறைய சாதகமான விஷயங்களை கண்டிப்பா கொண்டு வந்து சேர்க்க முடியும் சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா மாதிரி போயிட்டு வருது, குடும்பத்துக்காக அதிகமான நேரத்தை செலவு பண்றது, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் செலவுகளை செய்யறது, குடும்பத்துக்காக முக்கியமான செலவுகள் செய்து விரயம் பண்றது, ஸோ இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பா சாதகமா அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க, அதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? நல்ல சுப செலவுகள் இந்த மாதம் வந்து காத்துட்டு இருக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கடுத்து இந்த மாதிரி 2வது பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சூரியனும் புதனும் வருவாங்க. ஸோ 7ஆம் இடத்துல இருந்து ராசியை சூரியனும் புதனும் பார்க்கறது நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். எதையுமே தன்னுடைய புத்திசாலித்தனமாக அணுகி ஜெயிக்கின்ற ஒரு தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் குறையும். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணி வெற்றி பெறுகின்ற ஒரு காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் 2வது பகுதி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நீங்க செய்யற விரயங்களும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம ஓரளவுக்கு பண வரவை இது வந்து உண்டு பண்ணி கொடுக்குங்க. முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறுங்க. நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு லாபம், தொழில் ரீதியாகவும் சரிங்க, வேலை ரீதியாகவும் சரிங்க, இந்த நாட்கள்ல கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 8ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்றிருக்கிறது சிறப்பு தான். மறைமுகமான வழியில அதிர்ஷ்டம், மறைமுகமான வழியில லாபங்கள்,
நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்குங்க. சரிங்களா? நீங்க எதிர்பார்த்திருக்காத வகையில நல்ல ஒரு லாபத்தையும், நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தொழில் ரீதியாகவும் சரிங்க, வேலை ரீதியாகவும் சரிங்க, நிறைய திருப்பங்களை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிசினஸ், இந்த ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, ட்ரேடிங் இது சார்ந்த விஷயங்கள் நீங்க வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்குங்க. அதே மாதிரி பாக்கியத்துல ராகு இருந்து வீடு கொடுத்த குரு பகவான் லாபத்துல உட்கார்ந்திருக்கிறது சிறப்பு தான். கண்டிப்பா நல்ல பாக்கியங்களை அனுபவிக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். அதே மாதிரி கடகத்துல பிறந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களாக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது நல்ல ஒரு செய்தி அப்படின்றது கண்டிப்பா காத்துட்டு இருக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு. அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க, அதிகமா இறை வழிபாட்டுல கலந்துப்பீங்க, நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க, நிறைய தான தர்மங்கள் செய்து உங்களோட புண்ணியத்தை நீங்க வளர்த்துவீங்க அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறனால இந்த காலகட்டங்களை பொறுத்தவரைக்கும் திருமண வயதுல இருக்கக்கூடிய கடகராசிக்காரனுக்கு திருமணத்துக்கான நல்ல ஒரு டைம் வந்துருச்சு. தாராளமா தற்போது நீங்க திருமணத்துக்கான முயற்சிகள் தற்போது எடுக்கலாம். அதே மாதிரி வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு லாபம் கண்டிப்பா உண்டுங்க. சரிங்களா? ஸோ ஓரளவுக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்களை கண்டிப்பா இந்த ஜனவரி மாதம் கொடுக்க போகுது அப்படின்னு சொன்னா, குறிப்பா இந்த மாதத்துடைய அந்த ஜனவரி மாதத்துடைய 2வது பகுதி ரொம்ப நல்லா இருக்கு முதல் பகுதியை கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்குங்க இந்த டைமை பொறுத்த வரைக்கும். ஏன்னா விரையாதிபதி விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால 8ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்றதுனால கொஞ்சம் செலவுகள், பண விரயங்கள் இருக்கும். அதே போல செவ்வாயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துடைய 2வது பகுதியிலிருந்து ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வக்ரம் பெற்ற தன்மையில நகர்ந்து போயிடுவாருங்க. ஸோ அப்போ ராசியை விட்டு செவ்வாய் வந்து விலகி 12ஆம் இடத்துல போய் மறையறதுனாலையும் கொஞ்சம் இந்த மாதத்துடைய 2வது பகுதியில் செலவுகளை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கிட்டாவே வாழ்க்கையானது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த டைமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனசுல அப்பப்போ கோவமும் கொஞ்சம் வரும். அவ்வப்போது டப்பு டப்புன்னு வார்த்தையும் விட்டுருவீங்க. மனசுல பட்டதை டக்குன்னு பேசிடுவீங்க. சரிங்களா? அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. சரிங்களா? கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல பொறுத்த கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கேது 3ஆம் இடத்துல இருக்கிறதும் பாக்கியத்துல ராகு இருக்கிறனாலையும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். என்ன இருந்தாலும் சரிங்க, நல்ல ஒரு ஏற்றங்கள் வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு. புதிய முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறுங்க. அதே மாதிரி வாழ்க்கையில இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் வந்து மெல்ல மெல்ல வெளியே வருங்க. குறிப்பா புனர்பூசம் பூசத்துக்கு இந்த ஜனவரி மாதம் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க. ஆனா ஆயுள்யத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாரான ஒரு காலகட்டமா தான் இந்த ஜனவரி மாதமாக உங்களோட வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி காலை 11:30 மணி முதல் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி விடியற் காலை 1 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. சரிங்களா? இந்த நாட்கள்ல சந்திரன் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல சனியோடையும் சுக்கிரனோடையும் சேர்க்கை பெற்று செவ்வாயினுடைய பார்வையை வாங்கியிருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் உடல் ரீதியா தொந்தரவுல கொஞ்சம் கொடுக்குங்க. ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல, வேலை தொழில் போன்ற விஷயங்கள்ல முக்கியமான முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த நாட்கள்ல தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், அது மட்டும் இல்லாம பண பரிவர்த்தனை செய்யறது, கடனா கொடுக்கறது, இது சார்ந்த விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. அதே மாதிரி பேச்சுல கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும். ராசிநாதனே 8ல போய் மறைந்து சனியோட சேர்க்கை பெறது சிறப்பு இல்லைங்க. நீங்களாவே போய் தான் பிரச்சனைகளை மாட்டிடுங்க. பிரச்சனை உங்களை தேடி வரதை விட. அதனால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா எதையுமே பெரும்பாலும் எதுவுமே செய்யாம சும்மா இருந்தா கூட சிறப்பாக தான் இருக்கும் இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கு. நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. இந்த நாட்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.